அன்பான பிள்ளைகளே, இன்றைய நாளிலும் நாங்கள் 29ஆம் பாடத்தினர்களாக உங்களை சந்திக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துதல்கள் தெரிவிக்கின்றோம். நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாயிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். கடந்த பாடத்திலும் நாங்கள் கற்றுக்கொண்டது ஒரு மிஷனரியை பற்றி. உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா இந்த மிஷனரியை பற்றி என்று? வில்லியம் கேரி அவர்களை பற்றி நாங்கள் கற்றுக்கொண்டோம் அல்லவா? இன்றைய நாளிலும் நாங்கள் சிறு பிள்ளைகளை, பெண் பிள்ளைகளை பராமரித்த சிலரை பற்றி நாங்கள் ஊக்கம் கொடுத்து அனாதையாய் ஆதரவற்றாயிருந்த பிள்ளைகளுக்கு எல்லாம் ஒரு உறைவிடம் கொடுத்து அவர்களை ஆதரித்து பாதுகாத்து பராமரித்து ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வந்து சேர்த்த சில நல்ல உள்ளங்களை குறித்து நாங்கள் கற்றுக்கொள்ள போகிறோம். உம் அஹ், அதற்கு முன்பு உங்களுக்கு தெரியுமா, குயின் ஆஃப் ஹேட்வே என்ற படத்தை நீங்கள் எப்போதாவது பார்த்ததுண்டா? ஆஹ் நான் நினைக்கிறேன் நீங்கள் பார்த்திருக்க மாட்டீர்கள் என்று. நீங்கள் அதை கேள்விப்பட்டீர்களோ தெரியாது. இது ஒரு ஆப்பிரிக்க தேசத்து ஒரு பிள்ளையின் கதை, ஒரு 10 வயது பிள்ளையின் கதை. அது எவ்வளவு தூரம் ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையிலே வளர்ந்த பிள்ளை. ஆகவே தான் தனது தாய்க்குரிய வேலைகளை எல்லாம் செய்து அவள் ஒரு ஆஹ் கஷ்டமான பாதைகள், அதுக்கு அவளுக்கு ஒரு வெறுப்பு. அந்த ஒரு இடம் அவ்வளவு துப்புரவாக இல்லை. அதே வேளையிலே அவர்களுக்கு மிகவும் கடினமான வாழ்க்கை. நீங்கள் அந்த நான் ஒரு சில காட்சிகளை பொழுது உங்களுக்கு காண்பிப்பேன். அதை பார்க்கும் பொழுது நீங்கள் அறிந்து கொள்ளலாம் இவ்வளவு ஒரு கஷ்டமான ஒரு வாழ்க்கையை அந்த பிள்ளை வாழ்ந்திருக்கும் என்று. ஆனாலும் கூட இந்த ஒரு மிஷனரி ஒருவரின் முயற்சியினால் அந்த பிள்ளைக்கு இருந்த உள்ளுக்கு தன்னிடத்தில் இருந்த அந்த தாளந்தை பாவித்து அது அந்த பிள்ளை ஒரு மேன்மையான ஒரு இடத்திற்கு வருவதற்கு இந்த மிஷனரிமார் உதவி செய்தார்கள். ஆகவே பிள்ளைகளே, நாங்கள் வருத்தப்படக்கூடாது. நாங்கள் என்ன குறைவில் இருந்தாலும் நாங்கள் இயேசுவின் மீது நம்பிக்கை வைக்கும் பொழுது எங்களுடைய ஆற்றல், இது இயலாமையிலிருந்து எங்களுக்குள் இருக்கின்ற அந்த ஆற்றல் வெளிப்பட்டு நாங்கள் பெரியவர்களாக, அநேகருக்கு உதவி செய்கிறவர்களாக மாறுவோம். ஆகவே இயேசு எங்களுடைய கருணை உள்ளத்தை தான் பார்க்கிறார். இப்பொழுது நாங்கள் இந்த மிஷனரி மாருக்கெல்லாம் வேற வேலை இல்லாமலா இங்க வந்து இந்த இப்படி கஷ்டப்பட்டு கொண்டு இந்த ஊழியங்களை செய்ய வேண்டும்? ஏன் அவர்கள் அப்படி செய்தார்கள்? அவர்களுடைய நாடு எல்லாம் இவ்வளவு மேன்மையான நாடு, இவ்வளவு வளங்கள் இருந்த நாடு, அவர்கள் எவ்வளவு சந்தோஷமாக வாழலாம். ஆனாலும் ஏன் எங்களைப் போல தேசங்களுக்கு வந்து அவர்கள் இந்த பணிகளை செய்தார்கள்? ஏனெனில் அவர்கள் இறைவன் மேல் அன்பாயிருந்தார்கள். அவர்களுடைய இதயத்துக்குள் ஒரு பாரம் இருந்தது. எங்களைப் போல, அதாவது நாங்கள் இவ்வளவு சந்தோஷமாக அந்த வாழ்கிறோம், எங்களுடைய நாடு இவ்வளவு வளமுடையதா இருக்கிறது, பாவம் இந்த பிள்ளைகள் கஷ்டப்படுகிறார்களே, அவர்களுக்கு நாங்கள் ஏதாவது உதவி செய்ய வேண்டும். ஆகவே இயேசுவானவர் அந்த நல்ல எண்ணங்களை இந்த இவர்களுடைய உள்ளத்திலும் போட்டிருக்கிறார். ஆகவே அவர்கள் நல்லவர்களா இருக்கிறபடியினாலே அவர்கள் நல்லவர்களாயிருந்து இந்த எல்லா கடின பாதையின் மத்தியிலும் அவர்கள் இந்த சிறுவர் பராமரிப்பு, பள்ளிக்கூடங்கள் நிர்மாணிக்கிறவைகள், இன்னும் ஆலயங்களை ஸ்தாபித்தல், இயேசுவின் அன்பை இந்த உலக மக்களுக்கு எடுத்து செல்வதிலே அவர்கள் முன்னின்றார்கள். அவர்கள் எல்லாவற்றையும் விட்டுத்தான் வந்தார்கள். அவர்களோட சொந்த பணத்தை கூட செலவழித்துதான் இந்த காரியங்களை அவர்கள் முன்னெடுத்தி வந்தார்கள். ஆகவே அவர்களுடைய வாழ்க்கையும் கடினமாயிருந்தது. ஆனால் இயேசுக்குள்ளாக அவர்கள் சந்தோஷமா இருந்தார்கள். இன்னொரு கஷ்டப்படுகிற ஒரு பிள்ளையோ பெரியாளோ எல்லாரும் சந்தோஷம் அடைவதை பார்த்து அவர்கள் மன நிறைவடைந்தார்கள். இன்னொருவருடைய வாழ்வு அவர்களுக்கு ஒரு பெருமதியான வாழ்வா இருந்தது. சரி, இன்றைக்கு நாங்கள் அந்த மியூரியல் ஹட்சின்ஸ் என்ற ஒரு அம்மையரை பத்தி நாங்கள் பார்க்க போகிறோம். அதாவது இலங்கை தேசத்துக்கு உதவி செய்த ஒரு அம்மையர், கிளிநொச்சி பிரதேசத்தில், அதாவது வட மாகாணத்தில் யாழ்ப்பாண பகுதியிலே இருக்கின்ற கிளிநொச்சியிலே அவர் கருணா நிலையம் என்ற ஒரு இடத்தில் அந்த பிள்ளைகளை எவ்வாறு பராமரித்தார் என்றதை நாங்கள் பார்க்க போறோம். அதற்கு முன்பதாக இந்த நான் உங்களுக்கு கூறிய ஆப்பிரிக்க தேசத்து
அதாவது உகாண்டாவில் உள்ள அந்த ஒரு பியோனா என்ற 10 வயது சிறு பெண் எவ்வாறு ஒரு மிஷனரியினாலே ஊக்குவிக்கப்பட்டாள் என்பதை இப்பொழுது நாங்கள் ஒரு காணொளி மூலம் கண்டு பிறகு நாங்கள் மிகுதியான பாடத்தை கற்றுக்கொள்ளுவோம். அப்படி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்கு எந்த மாதிரியான படத்தை கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாப்பிட்றதுக்கு சாப்பாடு, போட்டுக்க புது ட்ரெஸ், தங்குறதுக்கு ஒரு இடம் கூட இல்லாம ரொம்பவே வறுமையில கஷ்டப்படுற ஒரு பொண்ணு. மற்ற பசங்கள்லாம் ஸ்கூலுக்கு கிளம்பி போற டைம்ல இந்த பொண்ணு வந்து டெய்லியும் காலையில அம்மா கூட கிளம்பி மார்க்கெட்டுக்கு போயிட்டு அங்க கூவி கூவி மக்காச்சோளம் விற்கிறதா இவளோட வேலையே. இப்படியே லைஃப் போய்கிட்டு இருக்க அந்த பொண்ணுக்கு செஸ் போர்டு மேல ஆசை வந்து கொஞ்சம் கொஞ்சமா அதை கத்துக்கிட்டு ஒரு பெரிய பிளேயராகவே மாறிடுறா. இவளோட அந்த திறமையை ஒரு கோச் பார்த்துட்டு எப்படியாவது இந்த பொண்ணை ஒரு மிகப்பெரிய சாம்பியன் ஆக்கணும் அப்படின்னு நிறைய டோர்னமெண்ட்ஸுக்கு கூட்டிட்டு போறாரு. இந்த பொண்ணு அசால்ட்டா எல்லா டோர்னமெண்ட்லயும் வின் பண்ணிடுறா. என்னதான் இந்த பொண்ணு சூப்பரா விளையாண்டாலுமே இவளோட அம்மாக்கு வந்து இதுல சுத்தமா விருப்பமே இல்ல. ஜென்ரலா எல்லா பேரண்ட்ஸும் பயப்படுற மாதிரியே இந்த கேம்னால இவளோட வாழ்க்கையில எதுவுமே மாற போறது இல்ல. இதுக்கு பேசாம எங்க கூட சேர்ந்து ஃபேமிலிக்காக வேலை பார்த்தாவது கையில கொஞ்சம் காசு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இவளை விளையாட விடாம தடுத்துறாங்க. இதுக்கப்புறம் இந்த பொண்ணோட லைஃப்ல என்ன நடந்துச்சு, இவளால மறுபடியும் இந்த செஸ் கேம் விளையாட முடிஞ்சதா அப்படிங்கறத ஒரு பயங்கர மோட்டிவேஷனலா சொல்ற ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரி தான் குயின் ஆஃப் காட்வே. இந்த சரி பிள்ளைகளே, அப்ப அந்த வீடியோ காணொளியை நீங்கள் கண்டீர்கள். அந்த பியோனாவின் வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீர்கள். அந்த பிள்ளை இவ்வளவு தூரம் ஒரு கடினமான வாழ்க்கையை வாழ்ந்த போதும் அந்த மிஷனரியின் ஊக்குவித்தலால் அவளுக்கு இருந்த அந்த செஸ் விளையாடுற அந்த ஆர்வத்தை பார்த்து அவளை ஊக்குவித்து அவருக்கு இன்னும் பயிற்றுவித்து ஒரு ஆம், அதாவது ஒரு சாம்பியனாக ஒரு பெருமையை தேடிக்கொண்டு வந்து அவருடைய வாழ்க்கை உயர்வடைந்ததாக, அதாவது அவர் வசதி உள்ளவராக வந்திருக்க வேணும் இல்லையா? ஆகவே அநேகர் அவர்களை அவர் அநேக பரிசுகளை பெற்றிருப்பார். அநேகர் அவருக்கு ஸ்பான்சர் பண்ணியிருப்பார்கள். ஆகவே அந்த பிள்ளையின் வாழ்க்கை மிகவும் ஒரு அருமையான வாழ்க்கையாக மாறியது. அப்ப நிச்சயமாக அந்த பிள்ளை வெற்றி பெற்றாலும் அவருடைய திறமை வெளிக்கண்டாலும் அதை கொண்டு வந்த அந்த மிஷனரிக்கும் கோச்சுக்கும் நாங்கள் அவர்களை மறக்க கூடாது. ஏனெனில் அவர்களுடைய பணி, அந்த தியாகம் தான் அந்த பிள்ளையிட உயர்வை நிர்ணயித்தது. இப்பொழுதும் நாங்கள் எங்களுடைய இலங்கை தேசத்தில் நான் சொன்னேன் அந்த அஸ்வின் அம்மையரை பற்றி நாங்கள் படிக்க போகிறோம் என்று. இவர் ஒரு வெள்ளையர், ஆங்கிலேயர். இவர் இலங்கை தேசத்திற்கு வந்த பொழுது அந்த பிள்ளைகளை கண்டு இந்த இலங்கை தேசத்தில் உள்ள சில வறுமையான நிலைமைகள், பிள்ளைகள் படுகிற பாடுகள் எல்லாவற்றையும் கண்டு அவர் என்ன செய்தார், இங்கு கிளிநொச்சி பிரதேசத்திலே கருணா நிலையம் என்ற ஒரு நிலையத்தை அமைத்தார். அந்த நிலையத்திலே அவர் என்ன செய்தார், அந்த ஹோமில், அதாவது அந்த விடுதியில் இந்த பிள்ளைகள் அனாதரவா இருக்கிற பிள்ளைகள் எல்லாத்தையும், பெண் பிள்ளைகளை கொண்டு வந்து வளர்த்து அவர்களை சரிவர பாதுகாப்ப. உங்களுக்கு தெரியும், யாழ்ப்பாண பிரதேசத்திலே 30 வருடங்களான ஒரு யுத்தம் நடந்து கொண்டிருந்தது. நீங்க பிறந்திருக்கவும் மாட்டீங்க, சில நேரம் சில பிள்ளைகளுக்கு கொஞ்சம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, உங்களோட அம்மா அப்பா மார் அதை சொல்லியிருப்பார்கள். உங்களோட ஸ்கூல் வரலாறுகளிலே ஒருவேளை நீங்கள் கற்றுக்கொண்டு இருப்பீர்கள். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு யுத்த நிலைமை இலங்கை தேசத்திலே, அந்த யாழ்ப்பாண பிரதேசத்திலே 30 வருடங்கள் நடந்து கொண்டிருந்த வேளையிலும் இந்த அம்மையர் அப்பொழுதும் கைவிடப்பட்ட அநேக பிள்ளைகளை அவர் அந்த இடத்திலே, கருணா நிலையத்திலே, அந்த யுத்த மிகவும் உக்கிரமாயிருந்தது ஒரு பிரதேசம் தான் அந்த பிரதேசம். அதிலும் கூட அவர் பயமில்லாமல் என்ன செய்தார், அந்த பிள்ளைகளை வளர்த்து வந்தார். அவர் ஒரு ஆசிரியையாயிருந்தார். அந்த ஆசிரியை உம் அவருடைய அந்த அந்த அவருடைய இந்த சேமிப்பு எல்லாம் முடிவடைந்த பிறகு அவர் தலவாணி உரைகளை எல்லாம் தைத்து அவர் என்ன செய்தார், அவர் அந்த பிள்ளைகளுக்கு அந்த பிள்ளைகளை பராமரிப்பதற்கு அந்த பணத்தை எல்லாம் தேடிக்கொண்டார். பிறகு அவர் வயது சென்றவராய் இருந்தார். யுத்த காலத்திலும் அவரை அந்த இடத்திலிருந்து கொஞ்ச காலமாய் அவரை அந்த பாதுகாப்புக்காக கொஞ்ச நாட்கள் அவர்கள் வேறு இடத்துக்கு சென்று பிறகு மீண்டும் அவர்கள் வந்து சேர்ந்தார்கள். அவர் பிறகு அவரால் நடக்க முடியாது, வயது சென்றவராய் பிறகு அந்த இடத்திலே மரித்து போனார். நான் அவருடைய படத்தை நான் காண்பிக்கின்றேன். ஆகவே எவ்வளவு நாங்கள் கொடுத்து வைத்த சந்ததியினர், அதாவது எங்களை பார்த்து ஒரு நல்ல ஒரு தேசத்தில் இருக்கிற ஒரு அம்மையர்
ஒரு அவங்க இளம் பெண்ணாதான் இங்க வந்தாங்க. இளமையில இருக்கும் பொழுது நாங்கள் எவ்வளவோ எங்களுக்கு எங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்ற நாங்கள் ஆசைப்படுவோம் அல்லவா? ஆனால் இந்த அம்மையர் தந்த விருப்பத்துக்கு மேலாக இறைவனின் விருப்பம், இறைவனின் சித்தம் நிறைவேறுவதற்காக இந்த பிள்ளைகளை பார்த்த உடனே அவர் கருணை உள்ளம் கொண்டவராய் என்ன செய்தார், அந்த பிள்ளைக்கு நான் ஏதாவது செய்ய வேண்டும், இந்த பிள்ளைகளுக்கு நான் எதையாவது நான் செய்ய வேண்டும். இயேசுவானவர் எவ்வாறு எங்கள் மேல் அன்பு கூர்ந்தாரோ அதே வண்ணமாக நாங்களும் இந்த உலகத்திலே எதையாவது செய்ய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துடனே கூட இந்த பிள்ளைகளை அவர் பராமரித்து வந்தார். ஆகவே ஆம், நாங்கள் இலங்கை தேசத்திலே இப்படிப்பட்ட ஒரு அம்மையர் இருக்கிறதை நாங்கள் கற்றுக்கொள்வது மிகவும் அவசியமாய் இருக்கிறது. 50க்கும் மேற்பட்ட பிள்ளைகள், பெண் பிள்ளைகளும் அதோடு கூட மன உளைச்சலால் பாதிக்கப்பட்ட உம் உம் அதாவது பெண்களும் அந்த இடத்திலே பாதுகாக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு வந்தார்கள். அவர்களுக்கு கல்வி கொடுக்கப்பட்டது, கல்வி அறிவு இன்னும் ஹம், இந்த அம்மையர் நல்ல அன்பான அம்மையர். ஆனாலும் அவர்கள் மிகவும் கண்டிப்பானவர்கள், மிகவும் ஒழுக்கத்திலே அவர் ஒழுக்கத்தை முக்கியப்படுத்தினார். பிள்ளைகள் ஒழுக்கத்துடன் வளர வேண்டும் என்பதை அவர் அந்த பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்திருந்தார். ஆகவே அந்த பிள்ளைகள் பிற்காலத்திலே மிகவும் நல்ல பிள்ளைகளாக இருந்தார்கள். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு அம்மையர் எங்களுக்கு கிடைத்தது ஒரு பெரும் ஸ்லாக்கியம் என்றே நாங்கள் சொல்ல வேண்டும். நான் அந்த அம்மையருடைய படத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கின்றேன். இவங்க தான் மியூரியல் வயலட் ஹச்சின்ஸ் சொல்ற அம்மையர். இது வயது சென்றதில் எடுத்த படம் ஒன்று. இதற்கு முன்னர் அவர்கள் வாலிப பெண்ணாய் இந்த இலங்கை தேசத்துக்கு வந்த பொழுது மிகவும் அழகாக இருந்தார்கள். இப்பொழுதும் அழகாத்தான் இருக்கிறார்கள் இந்த படத்தில். ஆனால் இப்பொழுது அவர் வயது சென்றவராக இருக்கிறார். ஆகவே இதுதான் அவரது கடைசியாக எடுத்த படம். அவருடைய பெயர் மியூரியல் வயலட் ஹட்சின் என்று சொல்லப்படுகிறார். அந்த அம்மாவை நாங்க வெள்ளை பாட்டி என்று தான் அந்த யுத்த முனையிலே இருந்த பிள்ளைகள் எல்லாரும் அவர்களை வெள்ளை பாட்டின்னு கூப்பிட்டார்கள். அவர்கள் அவரை எப்படி அழைப்பார்கள் என்றால் வெள்ளை பாட்டி என்று சொல்லி. ஆகவே இந்த அம்மையரை நாங்கள் மறந்து போகக்கூடாது. நீங்க இந்த இடத்துல இடப்படத்தை கண்டாலும் நீங்கள் அவர் இறைவனுடைய செயல், இவர் இறைவனின் பணியை செய்வதற்கு தன்னை ஒப்பு கொடுத்த ஒரு அம்மையர் என்பதை நீங்கள் மறந்து போய் விடாதீர்கள். அவர் நிறுவிய அந்த விடுதி, அதாவது பெண்கள் ஹோம், அதுதான் இந்த கருணா நிலையம். கருணா நிலையம் கிளிநொச்சியில் இருக்கிறது. இந்த பெண் பிள்ளைகளுக்காகத்தான் இந்த இடம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. பெண் பிள்ளைகள் பராமரிக்கப்படுகின்றார்கள். அதே போல வயது சென்ற பெண்களும் அதாவது அவர்கள் மூளை வளர்ச்சி, அதாவது மன அழுத்தம் உள்ள பெண்கள், அதனால் மன அழுத்தத்தினாலே பாதிக்கப்பட்ட பெண்களும் இந்த இடத்திலே பராமரிக்கப்பட்டு வந்தார்கள். அங்கு ஒரு இப்பொழுது ஆலயம் ஒன்று கட்டப்பட்டிருக்கிறது. அந்த ஆலயம் ஒரு புதிய வித்தியாசமான முறையிலே வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அதைத்தான் நீங்கள் இந்த படத்திலே பார்க்கிறீர்கள், ஒரு சிலுவையோடு கூட. நீங்கள் இந்த சந்தர்ப்பத்திலும் நீங்கள் கிளிநொச்சி பிரதேசத்துக்கு போக வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு கிட்டினால் நிச்சயமாக நீங்க இந்த இடத்தை போய் நீங்கள் பார்வையிடுங்கள். சரி, இன்றைய நாளுக்குரிய மனன வசனமானது மத்தேயு நற்செய்தி நூல் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். மத்தேயு நற்செய்தி நூல் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். அது இவ்வாறு கூறுகிறது: தம் சிலுவையை சுமக்காதவன் என்னை பின்பற்றி வருவோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். அப்ப தன் சிலுவையை சுமக்காமல், அதாவது லேசாக நினைத்து கொண்டு ஒரு கஷ்டப்பட வேண்டும் இல்லையா? ஒரு கஷ்டம் அனுபவிங்க. ஏன்னா இந்த அம்மையர்களுக்கு எல்லாம் கூட அவருக்கு நல்ல சுகமாக சொகுசாக வாழ்ந்திருக்கலாம். ஆனால் அவர்கள் எல்லாவற்றையும் விட்டு விட்டு அவர்கள் கஷ்டப்பட்டு அவர்களுடைய
சேர்த்த பணத்தை எல்லாம் செலவழித்து, பிறகும் பணம் வேணும் என்பதால் அவர்கள் வேலை செய்து, தையல் செய்து, எல்லாம் அந்த வருமானங்களை அவர்கள் இந்த பிள்ளைகளுக்காக செய்ய வேண்டி இருந்தது. இல்லையா? அப்ப ஒரு கஷ்டமான, ஒரு கடினமான ஒரு பாதையை தான் இவர்கள் தெரிந்து கொண்டார்கள். அதாவது சிலுவை. சிலுவை என்றால் கடினமானது. அப்ப யாரை குறித்து இந்த சிலுவையை சுமந்திருக்கிறார்கள்? இயேசுவின் அன்பை பறைசாற்றுவதற்கு, இயேசுவின் அன்பை அனைவருக்கும் தெரியப்படுத்துவதற்காக இவர்கள் தமது சிலுவையை சுமந்து கொண்டு தங்களுடைய இறைவனின் பணியை நிறைவேற்றுவதன் மூலம் தாங்களும் நற்காரியத்திலே ஈடுபட்டு அவர்கள் இன்று வரை ஒரு நல்ல பெயரை பெற்றவர்களாக, எல்லாராலும் போற்றப்படுகிறவர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள். ஆகவே மீண்டும் நாங்கள் இந்த மனப்பாட வசனத்தை நாங்கள் கூறுவோம். தம் சிலுவையை சுமக்காதவன் என்னை பின்பற்றி வருவோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். ஆகவே நாங்கள் நாங்க சில நேரம் சும்மா சைடா லேசா ஒரு வேலையும் செய்யாம சும்மா நைஸாக போயிட்டு நாங்கள் இறைவனை பின்பற்றினவர்கள் என்று சொல்லி நாங்கள் எல்லாரும் புரிந்து கொள்ள பார்க்கக்கூடாது. நாங்கள் நிச்சயமாக கடினமான பாதையிலே இறைவன் எங்களுக்கு காண்பித்த அந்த பணிகளை செய்வதற்கு எங்களை ஒப்புவிக்க வேண்டும் என்பது இந்த மனப்பாட வசனத்தின் ஊடாக நாங்கள் கண்டு கொள்ளுகிறோம். பிள்ளைகளே, உங்களுக்கும் அந்த தாகம் உருவாக வேண்டும் என்று நாங்கள் வாஞ்சிக்கின்றோம். ஏதாவது ஒரு உதவியை செய்ய இப்பொழுது நீங்கள் சிறு பிள்ளைகளா இருக்கும் பொழுதே அந்த உதவி செய்யும் மனப்பான்மை உங்கள் மனதில் இருக்குமானால், நீங்கள் பெரியவர்களாய் வரும் பொழுது அது மிகவும் அருமையாக நீங்கள் அநேகருக்கு உதவி செய்யறதற்கு அது உங்களை ஊக்கப்படுத்தும், உற்சாகப்படுத்தும், உங்களை பலப்படுத்தும். இப்பொழுது நீங்கள் செய்யக்கூடிய ஒரு சிறிய காரியம், ஒரு உண்டியலில் சேர்த்து அதில் உங்களுக்கு கிடைக்கிற பணத்திலே நீங்கள் உங்களுக்கு தேவையானதை நீங்கள் பாவிக்கலாம். ஒரு கொஞ்சம் பணத்தை நீங்க வேறையா அந்த உண்டியலிலே சேர்த்து சேர்த்து வந்து அதை நீங்கள் உங்களுடைய ஞாயிறு பள்ளி ஆசிரியரிடோ, போதகரிடமோ அல்லது உங்களுடைய பெற்றோர் மூலமோ நீங்கள் எல்லாம் அந்த பணத்தை எல்லாவற்றையும் சேர்த்து நீங்கள் ஒரு ஒரு தேவையோடு இருக்கிற ஒரு பிள்ளைக்கு அல்லது ஒரு விடுதிக்கு அதை நீங்கள் கொண்டு போய் கொடுக்கலாம். அந்த பிள்ளைகளை நீங்கள் பார்வையிடலாம். ஆகவே நீங்களும் ஒரு இறை பணி செய்கிற ஒரு பிள்ளைகளாக மாறுகிறீர்கள் உங்களுடைய தகுதிக்கு ஏத்தாப்புல. ஏன்னா உங்களுக்கு இதைவிட மேலான ஒன்று செய்ய முடியாது. ஆகவே நீங்கள் உங்களுடைய தகுதிக்கு ஏத்தாப்புல நீங்க இந்த காரியத்தை நீங்கள் செய்கிறீர்கள். அதனால இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் நாங்கள் இந்த பாடத்தை நிறைவேற்றும் முகமாக நாங்கள் தலைகளை தாழ்த்தி நாங்கள் ஒரு கணம் இறை வேண்டுதல் செய்வோம். அருமையுள்ள இயேசப்பா, இந்த அருமையான நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீர் தாமே எங்களை ஒவ்வொருவரும் ஆசீர்வதித்து எங்களை ஒவ்வொருவரையும் உம்முடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டிருக்கிறீரப்பா. எங்களுக்காக அநேகரை நீர் இந்த உலகத்திலே வைத்து வைத்திருக்கிறீர். நல்ல உள்ளங்களை நீர் கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. நல்ல எங்களுக்கு உதவி செய்கிற மிஷனரிமாரை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி. எங்களுடைய சகோதர சகோதரிகள் எல்லாரையும் பராமரித்த அந்த அம்மையர்களுக்காக, அந்த உதவி செய்த ஒவ்வொருவருக்காகவும், பிள்ளைகள் மேல் கரிசனை கொண்ட ஒவ்வொருவருக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஒன்றுமற்ற அனாதையாயிருக்கின்ற அநேக பிள்ளைகளை இந்த வேலைகளை நினைவு கூறுறோம். இயற்கை அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்டு தங்கள் பெற்றோரை இழந்து தங்களுடைய அன்புக்குரிய ஒவ்வொருவரையும் இழந்து தனிமையா இருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த நிவேதத்திலே நினைவு கூறுகிறோம். இந்த ஹச்சின் அம்மாவை போல ஆண்டவரே சுவாமி, அந்த பிள்ளைகளை ஊக்குவிக்க, அவர்களை பராமரிக்க அநேக உள்ளங்களை நீர் ஏற்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்களும் இந்த சிறு வயதிலே எங்களால் முடிந்த ஒரு உதவியை செய்வதற்கு நீர் எங்களுடைய உள்ளங்களை நீர் ஆயத்தப்படுத்தும் அப்பா. ஆண்டவரே, இந்த உலகத்தை ஆசீர்வதியும், பிள்ளைகளை ஆசீர்வதியும். உம்முடைய திருப்பணியை செய்வதற்கு இந்த பிள்ளைகள் உடைய இறை அரசை கட்டியெழுப்புவதற்கு உங்கள் ஒவ்வொருவரையும் நீர் பயன்படுத்தும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் வல்ல பிதாவே. ஆமேன். சரி பிள்ளைகளே,
இன்னும் ஒரு பாடம் தான் மிகுதியா இருக்குது. நாங்கள் அந்த ஒரு பாடத்தினூடாக 30ஆம் பாடத்தினூடாக உங்களை சந்திக்கும் வரை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு எங்களுடைய சகல ஆசீர்வாதங்களையும் கூறிக்கொண்டு உம் நான் அழுக போகிறேன் என உங்களை நான் விட்டு இனம் ஒரே ஒரு பாடம்தான் மிகுதி. அது முடிந்தவுடன் நான் உங்களை விட்டு பிரிய வேண்டியதா இருக்கும். ஆனாலும் நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம். நீங்கள் எப்பொழுதும் நீங்கள் எங்களை காணலாம், பார்க்கலாம். சரி, அப்படியானால் நன்றி.